श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नम मुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति மங்களசூத்ரதாம். அனுதினமும் ஆச்சாரிய துதிகள் எனப்படும் இந்த உபன்யாசத் தொடரின் மூலம் பெரிய பிராட்டியார் விஷயமாக கூறத்தாழ்வான் அருளிச் செய்த ஸ்ரீஸ்தவம் எனப்படும் ஸ்தோத்திர கிரந்தத்தினுடைய அர்த்தங்களை அனுபவித்து வருகிறோம். இதுகாரும் 5 ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களை அனுபவித்தோம். இன்று 6வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை அனுபவிக்க பிராப்தம் ஆகிறது. கூறத்தாழ்வான் இந்த ஸ்ரீஸ்தவம் எனப்படும் ஸ்தோத்திர முகேன பெரிய பிராட்டியாரை குறித்து ஒரு ஸ்துதி பண்ண வேணும் என்று லட்சியத்துடன் இதை ஆரம்பிக்கிறார். ஸ்ரேயாம்சி பகுவிக்ஞானி என்று சொல்லும்படியாய் நல்ல காரியங்களுக்கெல்லாம் தடை ஏற்படுமே, அப்படிப்பட்ட தடை இந்த காரியத்துக்கு எதுவும் ஏற்படக்கூடாது என்ற கிரமத்திலே பிராட்டி திறத்திலே ஸ்வஸ்தி ஸ்ரீர் திசதாதி என்ற நன்மையை வேண்டுகிறார். மேலும் 2வது ஸ்லோகத்தின் மூலம் பெரிய பிராட்டியரை துதிப்பதற்கு தேவையான கருவிகளான வாக் சமிருதி, தெளிந்த ஞானம், பரமபக்தி போன்றவைகளை எல்லாம் வேண்டுகிறார். 3வது ஸ்லோகத்தாலே பிராட்டியை ஸ்தோத்திரத்தின் மூலம் துதிப்பது மிகவும் கடினம். அது வாக்வல்லபனாய் விளங்கக்கூடிய ப்ரஹஸ்பதியாலும் முடியாது என்று ஒரு நிர்ணயத்தை தெரிவித்தார். அப்போ பிராட்டியை துதிக்கவே முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி எழ, அதற்கு உத்தரம் அளிக்கும் வகையிலே 4வது ஸ்லோகத்தாலே, ஏ பிராட்டி, உன்னுடைய குணங்களானவை வாக்குக்கும் மனத்துக்கும் எட்டாதவைகளாக இருக்கின்றன. ஆயினும் அப்படிப்பட்ட குணங்களை குறித்து என்னுடைய நாவானது ஸ்தோத்திரம் செய்ய வேணும் என்ற ஆசையிலே இழிந்து விட்டது. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உலகத்திலே காணக்கூடியவர்கள் செய்ய முடியாத ஒரு காரியத்திலே கூறத்தாழ்வான் இறங்கி இருக்கிறார் அப்படின்னு பரிகாசம் செய்யக்கூடும். ஆனால் அதற்கு அவ்விடத்திலே பிரமேயமே கிடையாது என்று தெரிவிக்கிறார். எதனால அப்படின்னு கேட்டால், எங்கனம் சக்கோர பக்ஷி என்று சொல்லக்கூடிய பறவையானது பெரியதாக இருக்கக்கூடிய சந்திரனுடைய கிரணங்களையே தன் ஒருவனால் பானம் பண்ண முடியாது என்று தெரிந்தும் தன்னால் முடிந்த அளவுக்கு பருகுகிறதோ, அதே போல நானும் பிராட்டியினுடைய குணங்களை உள்ளது உள்ளபடி சொல்லாமல் போனாலும் யாவசக்கியம் என்று சொல்லும்படியாய் முடிந்த அளவுக்கு சொல்லி இந்த ஸ்தோத்திரத்தை தலை கட்டுவேன் என்று 4வது ஸ்லோகத்தாலே தெரிவித்தார். அதற்கு பிறகு, இந்த மாதிரி நீரோ சுத்ரனாய் தாழ்ந்தவராய் இருக்கிறீர், பிராட்டியோ சர்வ உத்கிருஷ்டை எல்லா படிகளாலும் உயர்ந்தவளாக விளங்குகிறாள். அப்படிப்பட்டவரை குறித்து நீர் ஸ்துதி செய்தீர்களானால் அது அவர்களுடைய பெருமைக்கு பங்கத்தை விளைவிக்காதோ என்ன? அங்கனம் ஆகாது என்று தெரிவிக்கிறார். ஏன் அப்படி ஆகாது என்று கேட்க, ஒரு திருஷ்டாந்த முகத்தாலே அதற்கு பதில் தெரிவிக்கிறார். எங்கனம் ஒரு நாயானது சொதகா சுத்தமாய் விளங்கக்கூடிய பரிசுத்தமாய் விளங்கக்கூடிய கங்கையிலே வாய் வைத்தால் அந்த கங்கா ஜலம் கெட்டுப்போவதில்லையோ, அதுபோலே என் வாக்கினாலே சொல்லக்கூடிய ஸ்துதிகளானது பிராட்டிக்கு எந்த விதமான தாழ்ச்சியையும் உண்டு பண்ணாது அப்படின்னு தெரிவித்தார். அதுக்கு மேலே 6வது ஸ்லோகம் வாஸ்தவத்திலே பிராட்டியினுடைய பெருமையை சொல்ல ஆரம்பிக்கக்கூடிய ஸ்லோகம் இதுதான் என்றே கொள்ள வேண்டும். ஐஸ்வர்யம் மகதேவவா அல்பமதவா திருஷ்யேத பும்சாம் ஹியத் தல்லக்ஷ்மியா சமுதீக்ஷணா தவயத சார்வத்ரிகம் வர்த்ததே தேனைதேன ந விஸ்மயே மஹி ஜகந்நாதோபி நாராயணஹ
தன்யம் மன்யத ஈக்ஷணா தவயத ஸ்வாத்மானமாத்மேஸ்வரஹ. இந்த ஸ்லோகத்தின் மூலம் இவ்வுலகத்தில் இருப்பவர்களாகட்டும் மேலுலகத்தில் இருப்பவர்களாகட்டும் அவர்களாலே லபிக்கப்படக்கூடிய ஐஸ்வர்யங்களானது இந்த பிராட்டியினுடைய கடாட்ச வீக்ஷணத்தாலே விளைகிறது அப்படின்னு ஒரு கருத்தை தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட அந்த விஷயத்திலே எனக்கு எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை அப்படின்னு இரண்டாவது ஒரு கருத்தை தெரிவிக்கிறார். மூன்றாவது கருத்தாக அந்த எம்பெருமானானவன் அவனும் பிராட்டி தரத்திலே கிருதார்த்தனாக விளங்குகிறான். எதனால அப்படின்னா பிராட்டியினுடைய கடாட்சத்தினாலே என்று மூன்று கருத்துக்களை இந்த ஸ்லோகத்தின் மூலம் தெரிவிக்கிறார். ஏ ஸ்ரீர் தேவி, பெரிய பிராட்டியாரே, பும்சாம் சார்வத்ரிகம் யதைஸ்வர்யம். இந்த மனுஷர்களுக்கு இவ்வுலகம் மேலுலகம் போன்ற எல்லா இடங்களிலும் உண்டாகக்கூடிய ஐஸ்வர்யம் இருக்கு, அது ரெண்டு விதமாக இருக்கும் என்று தெரிவிக்கிறார். ஐஸ்வர்யம் அப்படின்ற செல்வம்னு சொல்லக்கூடியது ஐஹிகம் ஆமுஷ்மிகம் என்று இரண்டு வகைப்பட்டிருக்கும். இகலோகம் என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்திலே தன தானிய சம்பத் சமுத்திராய் இருக்கக்கூடிய இருப்புக்கு ஐஹிக ஐஸ்வர்யம் அப்படின்னு பேரு. ஐஹிக ஐஸ்வர்யம் பேரு. ஸ்வர்காதி பரமபதாந்தமாக இருக்கக்கூடிய நமக்கு மேலே இருக்கக்கூடிய லோகங்கள், உபரிதன லோகங்கள், அதிலே வீறு பெற்றிருக்கும் இருப்பு ஆமுஷ்மிக ஐஸ்வர்யம்னு பேரு. அப்படிப்பட்ட அந்த ஐஸ்வர்யம் அதிகாரிகள்கிட்ட இருக்கக்கூடிய தன்மை, அதுல ஒரு தாரதமியம் ஏற்றத்தாழ்வுகள் உண்டு. அதந்திரிகர் மகதேவவா அதவா அல்பம் திருஷ்யதே. இப்படி ஐஹிக ஐஸ்வர்யம் ஆமுஷ்மிக ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் ஏற்றத்தாழ்வாக இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த ரெண்டு வகைப்பட்ட ஐஸ்வர்யங்களும் மேலும் இரண்டு வகைகளாக பிரியும் என்று காட்டுகிறார்கள். இகலோகத்திலே ஒருத்தர் இருக்கார், அவர் ஒரு கிராமத்துக்கு அதிகாரியா இருக்கிறார் அப்படின்னு வச்சுப்போம். அப்போ அவருக்கு ஏற்பட்டிருக்கூடிய அந்த ஐஸ்வர்யத்தினுடைய இது என்னன்னு கேட்டால் லகுவான ஐஸ்வர்யம்னு தெரிவிக்கிறார். இகலோக ஐஸ்வர்யம், ஐஹிக ஐஸ்வர்யம், அதிலே லகுவான ஐஸ்வர்யம் அவருக்கு கிடைத்திருக்கிறது. அதே இகலோகத்திலே, இதே உலகத்திலே ஒருவர் சக்கரவர்த்தியாய் விளங்குகிறார். அப்போ அவரிடத்தில் இருக்கக்கூடிய இருப்பு எப்படிப்பட்டதுன்னா குருவான ஐஸ்வர்யம்னு தெரிவிக்கிறார். ஐஹிக ஐஸ்வர்யத்திலே லகுவான ஐஸ்வர்யம், ஐஹிக ஐஸ்வர்யத்திலே குருவான ஐஸ்வர்யம் அப்படின்னு ரெண்டு விதமான விபாகங்களை இந்த இடத்திலே காட்டுகிறார். அதே போல இகலோகத்தில் இருக்க போல பரலோகம் ஊர்துவலோகங்கள்லாம் இருக்க, அதிலே இந்திரனாய் இருக்கக்கூடிய இருப்பு லகுவான ஐஸ்வர்யம் அப்படின்னு காட்டுகிறார். அதுக்கு மேலே நித்தியசூரிகளாய் பரமபதம் போல இருக்கக்கூடிய க்ஷேத்திரத்திலே எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய நித்தியசூரிகள் இருக்கக்கூடிய இருப்பு எப்படிப்பட்டதுன்னா அது குருவான ஐஸ்வர்யம், அது ரொம்ப சிறந்த ஐஸ்வர்யம் என்று காட்டக்கூடியதாய் விளங்குகிறது. வாஸ்தவத்துல கைங்கரியமே புருஷார்த்தம் என்ற அடிப்படை கொள்கையை உடையது நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம். இப்போ 4 விதமான ஐஸ்வர்யங்கள் நாம பார்த்தோம். ஆனால் அந்த 4 விதமான ஐஸ்வர்யங்களிலும் சிறந்தது எது அப்படின்னு கேட்டால் ஆமுஷ்மிக ஐஸ்வர்யத்திலே குருவான ஐஸ்வர்யமாய் நித்தியசூரிகள் போன்றவர்கள் செய்ய அடைந்திருக்கக்கூடிய செல்வத்தை தான் சிறந்த ஐஸ்வர்யம் என்று சொல்லலாம். பிளலோகாச்சாரியர் தன்னுடைய முமுட்சுப்படி என்று சொல்லக்கூடிய கிரந்தத்திலே துவய பிரகரணத்தின் முதல் சூத்திரம் ஸ்ரீ வைஷ்ணவ அதிகாரிகளுக்கு அபேட்சிதங்கள் அப்படின்னு பல விஷயங்களை விடத்திலே பட்டியல் இடுகிறார். அதுல ஒரு விஷயம் என்ன காட்டுகிறார் அப்படின்னு கேட்டால், உகந்தருளி இருக்கும் நிலங்களிலே பிரபணனாய் கைங்கரியங்களே பொழுதுபோக்காய் இருக்கையும்னு ஒண்ணு காட்டுறார். அப்போ கைங்கரியங்களை பொழுதுபோக்காய் இருக்கிறதுன்னு சொல்லக்கூடியது இகலோகத்துக்கும் ரொம்ப சீரியது,
பரலோகத்துக்கும் ரொம்ப சீரியது என்று அறிந்து கொள்ளலாம். ராமாயணத்திலே லக்ஷ்மணனை வால்மீகி பகவான் லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகான்னு விழிக்கிறார். எந்த கட்டத்தில் இதை சொல்றார் அப்படின்னு பார்த்தால், பித்ருவாக்கிய பரிபாலனார்த்தமாக ராமனானவன் வனத்துக்கு செல்ல வேண்டிய சமயம். அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்திலே பிராட்டியோடு அவன் செல்ல முற்படுகிறான். லக்ஷ்மணனானவன் அந்த 2 பேருமான சேர்த்தியிலே சரணாகதி செய்து, நானும் உன்னோடு வந்து கைங்கரியங்களை செய்வேன் என்று பிரார்த்திக்கிறான். அப்போ அந்த கைங்கரிய சாம்ராஜ்யம் லக்ஷ்மணனுக்கு கிடைக்கப் பெறுகிறது. அப்போ அவன் திறத்துல இருந்த செல்வம் என்ன அப்படின்னு கேட்டால், ராமனுக்கு கைங்கரியம் செய்ய வேணும் என்ற அவாவுடன் அவன் கையிலே ஒரு கூடை, ஆசிரமம் கட்டுவதற்காக கூடை, கடப்பாறை, மண்வெட்டி போன்ற உபகரணங்களை எல்லாம் எடுத்து செல்கிறான். அதை தவிர வேற சொத்து அவனிடத்துல எதுவுமே கிடையாது. ஆனால் தெரிவிக்கிறார், லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகான்னு தெரிவிக்கிறார் வால்மீகி பகவான் அந்த கட்டத்திலே. அப்போ லக்ஷ்மணன் படைத்த செல்வம் தான் என்ன அப்படின்னு பார்த்தோமே, ஆனால் கைங்கரிய செல்வம் தான் அவனிடத்திலே நிறைந்திருந்தது என்று காட்டக்கூடியதாய் இருக்கிறது. ஆழ்வார்களிலே முதல்வராக விளங்கக்கூடியவர் பொய்கை ஆழ்வார். அவர் எம்பெருமானுக்கு எல்லா காலங்களிலும் எல்லா விதமான அடிமைகளை செய்ய வேணும் அப்படின்னு அவருக்கு ஒரு அவா உண்டு. ஆனால் யாரை போல கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னா, அந்த ஆதிசேஷனான திருவனந்தாழ்வானை போலே எம்பெருமானுக்கு சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தைகளிலும் அவனுக்கு கைங்கரியம் பண்ண வேணும் என்று ஒரு ஆசை கொண்டிருக்கிறார். அதை தன்னுடைய ஒரு பாசுரத்தின் மூலம் வெளிப்படுத்துகிறார். சென்னாகால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம், நின்னால் மரபடியாம் நீழ்கடலுள் என்னும் புனையாம் அணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்குமணையாம் திருமார்க்கரவு. திருவனந்தாழ்வான்னு சொல்லக்கூடிய ஆதிசேஷன் எப்படியெல்லாம் எம்பெருமான கைங்கரியம் பண்றான். எம்பெருமான் உலவி அருளக்கூடிய சமயத்திலே அவன் மேலே மழையோ வெயிலோ படாதபடி சொன்னால் குடையாக எடுப்பான், வடிவெடுப்பான். எம்பெருமான் எழுந்தருள் இருக்கக்கூடிய காலம், வீழ்த்தி இருக்கக்கூடிய காலத்தை சின்னால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம், திவ்ய சிம்மாசன ரூபத்திலே இருப்பான் அவன். நின்னால் மரவடியாம், எம்பெருமான் நின்று கொண்டிருந்தால், நடந்து கொண்டிருந்தால் அவனுடைய திருவடிகளை தழுவக்கூடிய பாதுகையாய் இருப்பான். என்னும் புனையாம், திருப்பார்கடலே எம்பெருமான் திருக்கண் வளர்ந்தருளுகிற சமயத்திலே ஒரு திருப்பள்ளி மெத்தையாயிருப்பான். அணி விளக்காம், ஏதாவது ஒண்ணு விளக்கு கொண்டு எம்பெருமான் காண வேணும் என்று விளக்க விரும்பினால் அவனுக்கு திருவிளக்கை போலே இருப்பான். எம்பெருமான் ஒரு திருப்பரியட்டை உடையை உடுத்த வேணும் என்று விரும்பினால் அந்த உடையாகவும் அவனே இருப்பான். எம்பெருமான் சாய்ந்தருளக்கூடிய சமயத்திலே தழுவிக்கொள்வதற்கு ஒரு கருவியாகவும் இருப்பான் என்று சொல்லும்படியா இருக்கிறது. புல்கும் அணையாம்னு தெரிவிக்கிறார். எம்பெருமான் பிரணய கலகத்தினாலே பிராட்டிக்கு சில சமயங்கள்ல என்ன ஆகும், ஊடல்னு சொல்லக்கூடிய பிரணய கலகம் அது நேர்ந்தால் பிராட்டிமார்கள் எம்பெருமானை விட்டு பிரிய நேரும். அப்படி இருக்கக்கூடிய சமயத்திலே பிராட்டியை பிரிந்து இருக்கக்கூடிய விரக துக்கம் தோன்றாதபடி திருவனந்தாழ்வானை தழுவிக்கொள்வான் என்றெல்லாம் காட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட கைங்கரிய செல்வத்தை படைத்தவராய் இருக்கக்கூடியவர் ஆதிசேஷன். அப்போ இந்த இடத்துல காட்ட வந்த செல்வத்திலே சிறந்தது கைங்கரிய செல்வம். அது எப்படிப்பட்ட அந்த குருவாய் இருக்கிற இந்த கைங்கரிய செல்வத்திலே குருவாய் விளங்கக்கூடியது எங்க அப்படின்னு கேட்டால், நித்தியசூரிகள் பண்ணக்கூடிய கைங்கரியம் என்று காட்டக்கூடியதாய் விளங்குகிறது. ஆனால் அதுக்கு சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, அப்படிப்பட்ட அந்த செல்வம் எப்படி லபிக்கிறது அப்படின்னு கேட்டால், தத் லக்ஷ்மியாக தவ யதா சமுதீக்ஷணாத் வர்த்ததே, அந்த செல்வமானது லக்ஷ்மியாக தவ, லக்ஷ்மியாகிற உன்னுடைய யதா சமுதீக்ஷணாத் வர்த்ததே, உன்னுடைய கடாட்ச வீக்ஷணத்தாலே விசேஷத்தாலே விளைகின்றது. உடனே எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் தோணும், எம்பெருமான் தானே எல்லாத்தையும் கொடுப்பவனாய் விளக்குகிறான், அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே பிராட்டி கொடுக்கிறாள் என்ற மாதிரி இந்த இடத்துல அர்த்தம் துவனிக்கிறது அப்படின்னு ஆச்சரியப்படுவார்களாம். அப்போ கோரத்தாழ்வான் சொல்ற, தேனை தேனன விஸ்மயே மகி, இந்த கடாட்ச விஷயத்துல எனக்கு எந்த விதமான பிராட்டியனுடைய கடாட்சத்தால்தான் இவையெல்லாம் நேருகிறது அப்படின்றதுல எனக்கு எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை என்று கோரத்தாழ்வான் தெரிவிப்பார்.
ஏன் அப்படி தெரிவிக்கிறார் அப்படின்னு கேட்டால், யதா ஜெகன் ஜெகநாதः ஆத்மேஸ்வரः நாராயணேபி தவ ஈக்ஷணாத் ஸ்வாத்மானம் தன்யம் மன்யதே. ஏன் ஆச்சரியப்பட மாட்டேன் என்றால், கூறத்தாழ்வான் தெரிவிக்கிறார், எம்பெருமானானவன் எப்படிப்பட்டவன்? ஜெகநாதா, உலகங்கட்கெல்லாம் தலைவனாய் விளங்கக்கூடியவன். ஆத்மேஸ்வரஹா, அது மட்டும் இல்ல, தனக்குத்தானே ஈசனாய் உள்ளவன். ஆத்மேஸ்வரஹா அப்படின்னா ஆத்மனாம் ஈஸ்வரஹா அப்படின்னு சொல்லி சகல ஜீவாத்மாக்களையும் அடக்கி ஆளக்கூடிய சுவாமி அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம். ஆத்மனோபி ஈஸ்வரஹா அப்படின்னு ஒரு ரூபத்தை கொடுத்து தனக்கு மேல ஒரு ஈஸ்வரன் இல்லாதபடி சுதந்திரனான சுவாமி அவன் என்று சொல்லலாம். ஆத்மனா ஈஸ்வரன் அப்படின்னா சுபாவத்தாலே இவன் ஈஸ்வரன். ஒரு சாதனத்தை, ஒரு தபஸை செய்தோ ஒரு நன்மையை செய்து இவன் ஈஸ்வரனாய் வந்தவன் அல்ல, நித்திய சித்தனாய் ஈஸ்வரன் அப்படின்னு பல வகை பொருள்கள் கொள்ளலாம். நாராயணேபி, ஸ்ரீமன் நாராயணன் கூட என்ன பண்றானா, தவ ஈக்ஷணாத் ஸ்வாத்மானம் தன்யம் மன்யதே. எம்பெருமானவன் ஸ்ருதிகளாலே எப்படி சொல்லப்பட்டிருக்கானா, நிஸ்ஸமாப்யதிகன், அதாவது ஒத்தார் மிக்காரை இளையாய மாமாயா என்று சொல்லும்படியா அவனுக்கு ஒத்தவரும் கிடையாது, அவனுக்கு மேல்பட்டவரும் கிடையாது என்று சொல்லும்படியாய் வேதங்களாலே ஓதப்பட்டவனாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட சாட்சாத் சர்வேஸ்வரனுக்கு என்ன பண்றான்னா, அவனும் லக்ஷ்மி கடாட்சத்திற்கு பாத்திரமானபடியால தான் நாம் தன்யரானோம், தன்யம் மன்யதா, தன்யரானோம்னு தெரிவிக்கிறாராம். அந்த நினைப்பு எம்பெருமான் திறத்திலும் இருக்கிறது. அப்போ ஒன்றான சர்வேஸ்வரனையே தன்யனாக்க வல்லவளாய் இருக்கக்கூடியவள் இந்த பிராட்டியார். அப்படிப்பட்ட அந்த பிராட்டியின் கடாட்சம் எம்பெருமானுக்கே நன்மைகளை விளைவிக்கிறது. அப்படின்னா இவ்விடத்துல இருக்கக்கூடிய சேத்தன வர்க்கங்களுக்கு இந்த பிராட்டி தான் இந்த ஐஸ்வர்யத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்றது ஆச்சரிய பதமா? என்ன ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. அப்போ இதனால காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், லக்ஷ்மி கடாட்சம் தான் எம்பெருமானுக்கும் பிரார்த்தனீயம் என்று சொல்லக்கூடியதாய் இருக்கிறது. இப்போ இந்த விஷயத்தை இப்படி சொன்ன உடனே பிராட்டியால தான் எம்பெருமானுக்கே தன்யம் மன்யதா என்று சொல்லும்படியாய் அந்த பிராட்டியினுடைய கட்டாட்சத்தாலே எம்பெருமான் கிருதார்த்தனாகிறான்னு சொல்றோமே, இது கொஞ்சம் அதிகமாக தோன்றுகிறதோ, அதிகமாக சொல்கிறாரோ அப்படின்னு கூட தோணலாம். வாஸ்தவத்துல அது இல்லைன்னு தான் சொல்லணும். எம்பெருமானவன் பெரிய பிராட்டியாருடைய சேர்த்தியால தான் தன்னை பாக்கியசாலியாக கருதுகிறான். அப்படின்னா எப்படி அதை கொண்டு நிரூபணம் பண்ணலாம் அப்படின்னா, அந்த பெரிய பிராட்டியாருடைய பிரிவிலே அவன் வருந்துகிறான், அவளோட சேர்ந்து இருக்கக்கூடிய சமயத்திலே உகக்கிறான் அப்படின்னு அந்த விஷயத்தை பார்க்கக்கூடிய காலத்திலே இது ரொம்ப தெளிவாக புரியும். ஸ்ரீராமபிரான் ஆனவன் என்ன பண்றான், சீதா பிராட்டி பிரிந்து வருந்தினானே, அதை வாய் கொண்டு சொல்லவும் முடியுமோ? மனம் இருபிளவாய் போகும்படிதானே அவன் எம்பெருமான் அந்த சமயத்திலே இருந்தான். லங்காபட்டினத்திலே லங்காத்வாரத்திலே போனான், ராவணனை கொன்று பிராட்டியோட மீண்டு வருகிறான். புஷ்பக விமானத்திலே ஏறி எழுந்தருளக்கூடிய காலத்திலே பிராட்டியை நோக்கி எம்பெருமான் தெரிவிக்கிறான், யசசே துர்மயா பத்தஹா சாகரே சலிலார்ணவே தவஹேதோஹோ விசாலாட்சி நலசே சுதுஷ்கரஹா. பிராட்டியாரே, இங்க பாரு, இந்த சகரனால் வெட்டப்பட்ட இந்த கடல் இருக்கே, இந்த கடலை மனத்தால், இந்த கடல் மேல ஒரு சேது கட்டணும் அப்படின்னா அதை மனத்தாலும் நினைப்பதற்கு அரிது. இந்த கடல் மேல இது இலங்கை ஈடழிய கட்டிய சேது, அந்த கடல் மேல ஒரு அணை கட்டணும் அப்படின்னா அது மனத்தாலும் நினைப்பதற்கு அரிது. ஆனால் இந்த இணையை கட்டினேனே எதுக்கு அப்படின்னு கேட்டால், உன் பொருட்டு தான் இதை கட்டினேன். தவஹேதோ, உண்ணாதுரங்காது ஒலிகடலை ஊடறுத்து பெண்ணாக்கை ஆப்புண்டு தாமுத்த பேதெல்லாம். உண்ணாதுரங்காது பிராட்டியை மீட்டு கொண்டு வந்தான் எம்பெருமான் என்று தெரிவிக்கிறார் ஆண்டாள் தன்னுடைய நாச்சியார் திருமொழியிலே. அப்போ அந்த நலனை கொண்டு இப்படிப்பட்ட ஒரு சேத்துவானது கட்டப்பட்டது. தவ ஏதோஹோ, நீயே இதற்கு காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பதங்களை எல்லாம் ஆராய்ந்து பார்த்தால் அந்த எம்பெருமானுக்கு பெரிய பிராட்டியினுடைய சேர்த்தியிலே இருக்கக்கூடிய உகப்பு நன்கு தோன்றும். நேதா மேல தெரிவிக்கிறார் ஒரு சமயத்துல பிராட்டி கடத்துல, சீதா பிராட்டி தரத்துல ராமன் தெரிவிக்கிறான், நேதா நீம் தொத்ருதே சீதே
ஸ்வர்கோபி மம ரோச்சதே. இப்போது உன்னை விட்டு பிரிந்தால் கலங்கா பெருநகரமாக விளங்கக்கூடிய பரமபதம் எனக்கு போக்கியம் இல்லைன்னு பிராட்டி இடத்துல தெரிவிக்கிறார் ராமனே ஒரு இடத்துல. அதனாலே பிராட்டியினுடைய அந்த திருமாலாகவன் எப்படி பொலிவு பெறுகிறான், சோபிக்கிறான் அப்படின்னு கேட்டால் திருமகளுடைய சேர்த்தியினாலே தான் அவன் சோபிக்கிறான். அதனாலே தான் தன்னை தன்யனாக கிருத்தார்த்தனாக நினைக்கிறான் என்று தெரிவிக்கிறார்கள். ஆழ்வார்கள் இந்த விஷயத்தை ரொம்ப விலட்சணமாக தெரிவிக்கிறார்கள் தங்களுடைய அருளி செயல்கள். திகழ்கின்ற திருமார்பில் திருமங்கை தன்னோடும் திகழ்கின்ற திருமாலாறு சேர்விடம் தன் வாட்டாறு. நம்மாழ்வார் பாடுகிறார் திருவாட்டாறு என்ற திவ்யதேசத்துக்கு. அந்த திகழ்கின்ற திருமால் எம்பெருமான் திகழ்கின்றான். எப்படி திகழ்கின்றான்னா, அப்படி திகழ்கின்ற திருமார்பில் அந்த திருமார்பில திருமங்கை உரைகின்றாள், அதனால திகழ்கின்றான். மேல ஒரு பாசுரம் தெரிவிக்கிறார், மைய கண்ணாள் மலர் மேல் உரைவாள் உரை மார்பினன். பிராட்டிக்கு என்ன பேருன்னா மைய கண்ணாள். அப்படியே அந்த மை அணிந்த அஞ்சனத்தை அணிந்து அப்படியே கண்ணே அப்படி இருக்கான், கண்ணங்கரேல்னு இருக்கான். மலர் மேல் உரைவாள், தாமரை போலே உரையக்கூடியவளா இருக்கக்கூடிய உரைவார்பன் எம்பெருமானுக்கு இவ்வளவு பெருமை சொல்றான். இந்த தலைமார்பிலே திருமங்கை உரைகிறாள். அவள் எப்படிப்பட்டவள்னா மைய கண்ணால் மலர் மேல் உரைவாள் என்ற விசேஷண ரீதியிலே அதை தெரிவிக்கிறார்கள். இந்த இடத்துல வியாக்கியாதாக்கள் ரொம்ப அற்புதமாக தெரிவிக்கிறார்கள். மைய கண்ணாள்னு சொல்றாளே, இவள் கண்ணானது எப்படி இந்த கருமை நிறம் ஏற்பட்டது, எம்பெருமான் கருமையா கருநீளமா இருக்கிறானே, அவனை பார்த்து பார்த்து இவள் கண் கருப்பாயிடுத்தோ, இல்ல இவள் கண் மைய கண்ணாளா இருக்கிறாள், இவளுடைய கண்ணை எம்பெருமான் பார்த்து பார்த்து அவனுடைய திருமேனியானது அப்படியே கருநீளம் ஆனதோன்னு கேட்கக்கூடியதா இருக்கிறது. நம்மாழ்வார் தானான தன்மையை விட்டு ஒரு பெண் தன்மையை எழுதுகிறார். அந்த சமயத்தை பராங்குச நாயகி என்று வழங்கப்படக்கூடியவர். அவர் திருவரங்கத்துக்கு மங்களாசாசனம் திருவாய்மொழியில கங்குலும் பகலும் கண்துயிலறியான்னு 7ஆம் பத்துல 2வது திருவாய்மொழி. அதுல எம்பெருமான பாடக்கூடிய சமயத்திலே அந்த தாயோடைய பாவத்துல பாடுறார். என் திருமகள் சேர் மார்பனே என்னும், என் திருமகள் சேர் மார்பனே என்னும் என்று சொல்லும்படியாய் பாடுகிறார். அதுக்கு மேல தெரிவிக்க, உனக்கேற்கும் கோலமலர்பாவைக்கு அன்பா. இப்படி பலபடியாக பிராட்டியாலே தான் அவனுக்கு திருவில்லா தேவரை தேரேன்மின் தேவுன்றார் திருமழிசை ஆழ்வார். அப்படியெல்லாம் ரொம்ப பிராட்டியினுடைய அந்த மிதுனத்திலே அந்த சேர்த்தியிலே ரொம்ப ஆசைப்படக்கூடியவனாயிருக்கிறான். தேவதான வயத்னேன பிரசூதா அமிர்த மந்தனே. எல்லாரும் அறிந்த விஷயம் என்ன, எம்பெருமான் திருப்பார்கடலை கடைந்தான். எதுக்காக கடைந்தான் அப்படின்னு கேட்டால், தேவர்களுக்கெல்லாம் அமிர்தத்தை பெற்றுத்தர வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை, ஒரு வியாஜத்தை கொண்டு அந்த இதை கடைந்தான்னு தெரிவிக்கிறார்கள். ஆனா உண்மையில அப்படி இல்லைன்னு தெரிவிக்கிறார் திருமங்கை ஆழ்வார். விண்ணவர் அமுதுன அமுதில் வரும் பெண் அமுதுண்ட எம்பெருமான். விண்ணவர்க்காக விண்ணவர் அமுதுண்ண வேணும் என்று கடைந்தானாம். ஆனால் உண்மையான அமுதை உண்டவன் யார் அப்படின்னு கேட்டால், அந்த மகாலட்சுமியாக பெண் அமுதை உண்டவன் இந்த எம்பெருமான் தான் என்று சொல்லக்கூடியதா இருக்கிறது. எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கடலை கடைந்திருக்கிறான். மாயிருங்குன்னம் ஒன்னு மத்தாக மாசுனம் அதனோடு மளவி பாயிரும் பவ்வம் பகடு விண்டலர படுதிரை விசும்பிடை படர சேயிரு விசும்பும் திங்களும் சுடரும் தேவரும் தாமுடன் திசைப்ப ஆயிரந்தோளால் நலைகடல் கடைந்தான் அரங்கமா நகர் அமர்ந்தானே. மாயிரும் குன்னம் ஒன்னு மத்தாக, மந்தரம்னு ஒரு மலையை மத்தாக நட்டான். மாசுனம் அதனோடு மளவி, வாசுகின்னு சொல்லக்கூடிய நாகத்தை அந்த மலையிலே கட்டினான். பாயிரும் பவ்வம் பகடு விண்டலர படுதிரை விசும்பிடை படர. இந்த சமுத்திரமானது எப்படி இருக்கு, பறந்தும் நீண்டும் இருக்கிற சமுத்திரம். அதை கடையக்கூடிய காலத்திலே அது எப்படி ஒரு வாசம் ஏற்படாது, எப்படி இருக்குன்னா அப்படியே யானை பிளிர்வதை போலே இருக்கிறதுன்னு தெரிவிக்கிறார். படுதிரை விசும்பிடை படர. அப்போ அலைகளெல்லாம் என்ன ஆகுதுன்னா ஆகாசம் அளவுக்கும் சென்று கெட்டி வியாபித்ததுன்னு தெரிவிக்கிறார். சேயிரு விசும்பும் திங்களும் சுடரும் தேவரும் தாமுடன் திசைப்ப. மிக உயரத்தில் இருக்கக்கூடிய அந்த சொர்க்காதி லோகங்கள் என்ன,
சந்திரன் என்ன, சுடர்னு சொல்லக்கூடிய தேஜஸ் பதார்த்தங்கள் என்ன, தேவதைகள், அந்த ஒரு காலத்துல இருந்தவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்படும் அளவுக்கு என்ன பண்ணானான், அலைகடல் 1000 தோளால் அலைகடல் கடைந்தான், 1000 தோள் கொண்டு இந்த கடலை கடைந்தான் என்று சொல்லக்கூடியதாய் விளங்குகிறது. அப்படியெல்லாம் கடலை கடைந்தான் அந்த எம்பெருமான் என்று சொல்லக்கூடியதா இருக்கு. எதுக்காகனா பிராட்டியை அடைவதற்காக. அதனாலே பரமபுருஷன் பிராட்டியின் பார்வையால் தன்னையும் பெருமையுள்ளவையான நினைக்கிறான் அப்படின்றது ரொம்ப சுயக்தமான பலவிதமான உதாரணங்களாலே இவ்விடத்திலே காட்டப்பட்டது. மேலும் பிராட்டியினுடைய சம்மதத்தால தான் வஸ்துக்கள் எல்லாம் மேன்மை பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தத்தை அடுத்த ஸ்லோகத்தாலே ரொம்ப அற்புதமாக காட்டுகிறார் கூறத்தாழ்வான். அதை அடுத்த பதிவிலே அனுபவிப்போமாக. ஸ்ரீமதே ரம்யஜ மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்களம்.